வணக்கம் தோழர்களே. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் என்றால், திருவெள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் கோயில் என்பது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். சோழ நாட்டு 4வது திருத்தலம். இத்திருக்கோவில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலே துறையூர் போகும் வழியில் அமைந்துள்ளது. இங்கு செந்தாமரை கண்ணன் புண்டரிகாட்சன் என்ற எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார். இது ஒரு மாடக்கோவிலாகும். இக்கோவில் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் திருவெள்ளரை ஊராட்சியில் அமைந்துள்ளது. திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் பேருந்து வழியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் மண்ணச்சநல்லூருக்கு அருகில் திருவெள்ளரை ஊராட்சியில் அமைந்துள்ள இத்திருத்தலத்திற்கு திருவரங்கத்திலிருந்து உத்தமர் கோவில் வழியாகவும் பேருந்தில் செல்லலாம். தங்குவதற்கு வசதியான விடுதிகள் இல்லாததால் திருச்சியிலிருந்தும் செல்லலாம். பெரிய மதில்களுடன் கூடிய விசாலமான கோயில். இக்கோவில் காண்போரை பிரமிக்க வைக்கும். நந்தவனங்கள் கிணறு இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயிலின் பின்பகுதியில் பாறையை குடைந்து தூண்களுடன் 2 சிறு அறைகள் குகை போல காணப்படுகின்றன. புண்டரிகாட்சன் செந்தாமரை கண்ணன் நின்ற திருக்கோலம். கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம். சக்கரம் பிரயோக சக்கரம். மூலஸ்தானத்தில் மூலவர் பெருமாளைத் தவிர 7 மூலவர்கள் உள்ளனர். மேலே பெருமாளின் வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் பெருமாளுக்கு சாமரம் வீசிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே பெருமாளின் வலது பக்கம் கருட பகவானும் இடது பக்கம் ஆதிசேஷனும் மனித ரூபத்தில் நின்று கொண்டு பெருமாளை சேவித்தபடி இருக்கின்றனர். கீழே அமர்ந்தபடி பெருமாளின் வலது பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி மோட்சத்திற்காக தவம் புரிந்து கொண்டு இருக்கிறார். இடது பக்கம் பூமாதேவி தாயார் உலக நன்மைக்காக தவம் புரிந்து கொண்டு இருக்கிறார். இவர்களுக்கு நடுவில் மூலவர் பெருமாள் பெரிய உருவத்துடன் இருக்கிறார். அவருக்கு கீழே ஒரே சிம்மாசனத்தில் உற்சவர் செந்தாமரை கண்ணனும் பங்கஜவல்லி தாயாரும் உள்ளனர். உற்சவர் செந்தாமரை கண்ணனுக்கும் பங்கஜவல்லி தாயாருக்கும் வருடத்தில் சித்திரை கோடை பூச்சாற்று உற்சவம், வைகாசி வசந்தோற்சவம், ஆடி ஜேஷ்டாபிஷேகம், புரட்டாசி பவித்ர உற்சவம், ஐப்பசி ஊஞ்சல் உற்சவம், பங்குனி பிரம்மோற்சவம் ஆகிய உற்சவங்கள் நடைபெறும். தாயார் பங்கையச் செல்வி என்கிற பங்கஜவல்லி தாயார். இந்த ஊரில் தாயாருக்கு ஆதிபத்தியம், அதாவது செங்கோலாட்சி தாயாருக்குதான். புறப்பாடு காலங்களில் தாயார் முன் செல்ல பெருமாள் பின்தொடர்ந்து வருவார். மாலை தாயார் சூரியாஸ்தமனத்திற்குள் மூலஸ்தானம் சேர்ந்து விடுவார். பெருமாள் வாகன புறப்பாடு அல்லது அன்றைய தினத்திற்கான புறப்பாட்டை முடித்துவிட்டு நாழிக்கேட்டான் வாயில் அருகில் நின்று தாயாருக்கு ஏன் நேரமானது என கூறிய பின் மூலஸ்தானம் சேருவார். தனிக்கோவில் நாச்சியார் செங்கமலவல்லி தாயார். வருடத்தில் ஒரே ஒரு நாள் பங்குனி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தன்று செங்கமலவல்லி தாயார் பெருமாள் பங்கஜவல்லி தாயார் மூவரும் ஒரே சிம்மாசனத்தில் எழுந்தருளி சேர்த்தி கண்டருளுவார்கள். அன்று ஒரு நாள் மட்டும் இத்தனை நாள் பெருமாளின் வலதுபுறமிருந்த பங்கஜவல்லி தாயார் அந்த இடத்தை செங்கமலவல்லி தாயாருக்கு விட்டுக் கொடுத்து தான் பெருமாளின் இடதுபுறத்தில் அமர்வார். செங்கமலவல்லி தாயாருக்கு வருடத்தில் சித்திரை அல்லது வைகாசி கோடை பூச்சாற்று உற்சவம், ஆடி ஜேஷ்டாபிஷேகம், புரட்டாசி நவராத்திரி உற்சவம், ஐப்பசி ஊஞ்சல் உற்சவம், பங்குனி சேர்த்தி உற்சவங்கள் நடைபெறும். பங்கஜவல்லி தாயாருக்கு பெருமாளுக்கு நடக்கும் அனைத்து உற்சவங்களும் நடக்கும். இத்தலம் மிகவும் தொன்மையான தலங்களில் ஒன்றாகும். திருவரங்கத்திற்கும் பழமையானது என்பதாலேயே ஆதிவெள்ளரை என்றும் அழைக்கப்படுகிறது. வெண்மையான பாறையினால் ஆன மலை என பொருள்பட வெள்ளரை எனப்படுகிறது. திரு என்பது உயர்வை குறிக்குமாதலால் திருவெள்ளரை என அழைக்கப்படுகிறது.